அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இலா யௌமிddin. அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல நல்லுபதேசங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்த குர்ஆனின் மூலமும் அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமும் நம்ம நிறைய படிப்பினைகளோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில இன்னைக்கு பல உபதேசங்களை நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல உபதேசங்கள் கேட்கும்போது சில விஷயங்களை நீங்க மனதில் வச்சுக்கிறோம். ஒண்ணு என்னன்னா, செவி தாழ்த்தி கேட்பது. சரிங்களா? நம்ம சொல்ற விஷயத்த நம்ம என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கிறோம். அந்த கவனத்தை சிதறவே விடக்கூடாது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மஜ்லிஸ்ல அதிகமா ஷைத்தான் ரொம்ப ஊசலாட்டம் பண்ணுவான். அதுல எதுல ரொம்ப முக்கியமான ஊசலாட்டம், எப்படி ஷைத்தான் ஊசலாட்டம் பண்ணுவான் அப்படின்னா, பக்கத்துல உள்ளவங்களை வச்சு ஊசலாட்டம் பண்ணுவான். ஆமா, அதுக்காக பக்கத்துல ஷைத்தான்லாம் சொல்லிடக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதுல இருந்து அப்படி ஊசலாட்டம் வரும். அப்படியே அப்படிங்கிறது இப்படிங்கிறது, இப்படி நோன்றது, இப்படி ஏதாவது பேசுறது, குசுகுசுன்னு பேசுறது, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஒன்று, நல்ல காது தாழ்த்தி கேட்கணும். ரெண்டாவது, கேட்கிற விஷயத்த மனசுக்குள்ள நல்ல பதிவிறக்கம் செஞ்சுக்கிறோம். சரிங்களா? நம்ம புரியுற மாதிரி தானே பேசுறோம். எது புரியலையே தாராளமா நீங்க திரும்ப கேட்கலாம், மறுபடியும் சொல்லி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ். எதையுமே கேட்டுட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டோம்னா அதுல எந்த பலனுமே கிடையாது, நன்மைகள் கிடையாது, மாற்றங்கள் ஏற்படாது. நமக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சர்ல அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது இந்த நசீஹத் நம்ம செஞ்சதை நம்ம கேட்காம விட்டுட்டோம்னா அது நம்ம பலன் இல்லாம போயிடும். எல்லாம் பாதுகாக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில கேட்கணும், மனனம் விட்டுக்கிறணும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப முக்கியம், கேட்கிற விஷயத்த கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நானும் இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கிறவேன். அது போல கேட்கக்கூடிய நீங்களும் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கணும். அது மட்டும் இல்லாம கேட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம எத்தி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ். இந்த 4ஐயும் நம்ம நியத்தா எடுத்துக்கிட்டு அதை உள்வாங்கி இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பயானுக்குள்ள நுழைவோம். கேட்கணும், மனப்பாடம் பண்ணிக்கிறணும், செயல்படுத்தணும், மத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். சரி, இன்னைக்கு எந்த தலைப்புல நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எளிமையாக வாழுங்கள் பிள்ளைகளா, எளிமையாக வாழுங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்புல தான் நம்ம பேச போறோம். எளிமைக்கும் ஏழ்மைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? எளிமைனா என்ன, ஏழ்மைனா என்ன? சரி, முதல்ல ஏழ்மைனா என்ன? ரொம்ப ஒண்ணுமே இல்ல, அதாவது சரியான சாப்பாடு இல்ல, இருக்க சரியான இடம், வீடு சரியான வசதியான வீடுகள் இல்ல, அப்புறம் ஆடை சரியான ட்ரெஸ் இல்ல அப்படின்னு சொல்றது ஏழ்மை. எளிமைனா என்ன தெரியுமா? அதாவது இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அதுக்கு பேர் கஞ்சத்தனம் கிடையாது. கஞ்சத்தனத்துக்கும் எளிமைக்கும் வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். இருக்குது, பெருமை இல்லாம, தற்பெருமை இல்லாம, மனிதன்னா இப்படிதான் இருக்கணும், அவ்வளவுதான். நமக்கான ஆடை இவ்வளவுதான், நமக்கான உணவு இவ்வளவுதான். யாரை பார்த்தும் பொறாமப்பட்டுறக்கூடாது, யாரையும் தாழ்வா நினைச்சிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தது எனக்கு போதுமானது. என்னுடைய ஆடை, என்னுடைய உணவு, என்னுடைய இருப்பிடம் எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ், நான் போதுமாக்கிக்கிறேன் அப்படிங்கிற போதும் என்கின்ற மனதோட இன்ஷா அல்லாஹ் இருப்பதுதான் எளிமைக்கும் ஏழ்மைக்கும் வித்தியாசம். சரிங்களா? சஹாபாக்கள்லாம் ஏழ்மையா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வரலாறுல கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய உணவு, அவங்க சரியான உணவு இருக்காது, சரியான இருப்பிடம் இருக்காது, ஆடை இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏழ்மை கிடையாது, அது எளிமை. சஹாபாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னிறைவு, அவங்க அப்படிதான். அதனாலதான் அவங்க சஹாபாக்களாவே இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த துன்யாவுடைய அதாவது இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய பற்றுல இருந்து தள்ளி இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் இல்லையா, உமல் ஹயாத்து துன்யா இல்லா லஅவு வ லஇப். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது, நல்ல கவனிங்க, வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை. நம்ம துன்யாவை எப்படி நினைச்சிருக்கோம் தெரியுமா? உலகத்தை நிரந்தரமா இருக்க போற மாதிரி நம்மளுடைய நடவடிக்கை இருக்கும். இதுதான்ப்பா சொர்க்கம், இதுல எல்லாமே கிடைக்கணும்னு நாம நினைக்கிறோம். அது முட்டாள்தனம். அது முஸ்லிம்களுடைய ஒரு கோட்பாடே கிடையவே கிடையாது. இந்த துன்யா என்பது, இந்த ஒரு நபிமொழி சொல்ற, நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி. என்ன அர்த்தம்? புரியுதுங்களாப்பா? சிறைச்சாலையில இருக்கும்போது ஆடாம்பர ட்ரெஸ் எல்லாம் கொடுப்போம் நமக்கு.
சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த காவலாளிகள் நல்ல அப்படியே பிரியாணி அது இதுனா சாப்பாடு கொடுப்பான் நமக்கு. சிறைச்சாலை அப்படியே பெட்டு போட்டு ஏசி போட்டு உட்காந்து அப்படியே அழகா தூங்குங்கன்னா விடுவோம் நம்மள? அப்ப இந்த முக்மீன்கள் நமக்கு சிறைச்சாலைனா இப்படிதான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். தன்னிறைவோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அல்லாஹ் அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுவாங்க, இந்த துன்யா என்பது ஒரு வழிப்போக்கரை போல வாழ்ந்து விட்டுட்டு போயிடணுமா. அதாவது இப்ப வழிப்போக்கர்னா புரியுதுங்களா? இப்ப ஏதாவது ஒரு வெளியூருக்கு போறோம்னு நினைச்சுக்கோ. வெளியூருக்கு போகும்போது என்ன செய்வோம்? வீடை தூக்கிட்டா போவோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பீரவை அப்படியேவா தூக்கிட்டு போவோம்? தூக்கிட்டு போவோமா இல்லையா? இல்ல இல்ல. அந்த வெளியூருக்கு போகும்போது என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன செய்வோம்? எடுத்துட்டு போவோம். அங்கேயே நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம்? தங்கிட மாட்டோம். மறுபடியும் எங்க இருந்தோமோ அந்த இருப்பிடத்துக்கு திரும்ப வந்துருவோம். அப்படிதானே? அதே போலத்தான் இந்த துன்யா என்பது நமக்கான ஒரு வழிபோக்கு இடம் மட்டும்தான். அதாவது ஒரு மரத்துடைய நிழல்ல கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் வெயிலுக்குள்ள, கொஞ்சம் களைப்பா இருக்குது. அந்த மரத்துக்கு நிழல்ல உட்கார்ந்தா எவ்வளவு நேரம் ஆகுமோ அது போலத்தான் இந்த துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அவ்வளவுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. நம்ம எங்க இருந்து வந்தோம்? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தோம். அங்கிருந்து தானே மறுமை, அதாவது வானத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சோம்? அல்லாஹு தாலா இந்த பூமியில நம்மளுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ள ஒரு சிசுவாக, ஒரு குழந்தையாக பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா பரிணாம வளர்ச்சியை நமக்கு கொடுத்தான். மீண்டும் நம்ம எங்க போறோம்? நம்மளுடைய இருப்பிடத்துக்கு போறோம். நிரந்தரமான இருப்பிடம். அதுல மரணம் கிடையாது. அந்த சொர்க்கத்துல கஷ்டங்கள் கிடையாது, கவலைகள் கிடையாது, சோதனைகள் கிடையாது. எல்லாமே சந்தோஷம் நிறைந்தது, நிரந்தரமானது. அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோமோ, எங்க போறோமோ அதுக்கு இடைப்பட்ட இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்பது நிழலாடக்கூடிய ஒரு சும்மா வழிபோக்குத்தனமானதான் ஒரு வாழ்க்கை. சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் எளிமையோடு வாழ்வதற்கு நீங்க பழகிக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி, அவங்களுடைய எளிமையும் ஏழ்மையும் எப்படி இருந்துச்சு, சஹாபாக்களுடைய எளிமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆடை, அவங்களுடைய ஆடை எப்படி, அவங்களுடைய ட்ரெஸ்ஸன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத பாருங்களேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது அவங்க சொல்றதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த அஸ்ஹாபு சுஃபா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்ஹாபு சுஃபா அப்படின்னா திண்ணை தோழர்கள். என்ன தோழர்கள்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவங்க? யாரு? ஸ்டூடெண்ட்ஸ் தான். அல்ஹம்துலில்லாஹ். சரி. சரி, நான் சொல்றேன். மாஷா அல்லாஹ், இதெல்லாம் கரெக்ட் தான். திண்ணை தோழர்கள்னா யாரு அப்படின்னா, மஸ்ஜிது நபவியில ஒரு பள்ளிவாசல் இருக்கா, மஸ்ஜிது நபவியில அல்லாஹுடைய தூதருடைய வீடு அதுக்குள்ளதான் இருக்கும். சும்மா ஒரு சின்ன ஒரு இடம் தான். அதுக்குள்ளேயே வீடு, அதுக்குள்ளேயே மஸ்ஜித் எல்லாமே. அதுக்கு வெளியில ஒரு பெரிய திண்ணை இருக்கும். திண்ணைனா உங்களுக்கு புரியுதா? இந்த கிராமத்து சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில ஒரு வழிப்போக்கு, அதாவது வந்து போறவங்க உட்கார்றதுக்கு ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஒரு கடப்பக்கல் வச்சு ஒரு பெரிய பாறாங்கல் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, அங்கனுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கு பேருதான் திண்ணை. அந்த இடம்தான் அந்த தோழர்களுக்கு வீடு, அந்த இடம்தான் பாடசாலை, அந்த இடம்தான் தூங்குறது, எல்லாமே இந்த திண்ணையில தான். அவங்க பேரு தான் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். அவங்க கிட்டத்தட்ட 70 பேர் 80 பேர் இருந்தாங்க. அந்த திண்ணையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கான ஆடை என்ன தெரியுமா? மேலாடை கிடையாது, சட்டை எல்லாம் கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் நம்மலாம் பயங்கர ஸ்டைலா சட்டை போடுறோம், காஸ்ட்லியா சட்டை போடுறோம், என்னென்னமோ நினைச்ச நேரத்தில் ட்ரெஸ் வாங்கி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உடுத்திட்டு இருக்கிறோம். ஆனா அந்த திண்ணை தோழர்களுக்கு அது சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதரை நேர்ல பார்த்தவங்க, வரக்கூடிய வகையை உணர்ந்தவங்க. சுபஹான் அல்லாஹ். அந்த திண்ணை தோழர்களே நிறைய அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கத்தை சார்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மேலாடை அல்லாஹ் கொடுக்கலப்பா. எவ்வளவு எளிமை. கீழாடை மட்டும்தான் உடுத்திருப்பாங்களாம். சில பேர் அனஸ்ரன் அவர்கள் சொல்றாங்க, சில பேர் திண்ணை தோழர்களை நான் பார்த்திருக்கேன், கீழாடை அந்த வேட்டி இருக்குல்ல அதை எடுத்து இப்படி இந்த ரெண்டா எடுத்து இப்படி கழுத்துக்குள்ள இப்படி கட்டிக்கிடுவாங்களாம். உங்களுக்கு புரியுதா? மேலாடை இருக்கிற மாதிரி 2 வேட்டியுடைய முனைகளை எடுத்து என்ன செஞ்சிருவாங்க, இப்படி கழுத்துல கட்டிக்கிடுவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த வேட்டியுடைய அந்த எண்டு கூட கிடைக்காத அளவுக்கு சின்னதா இருக்குமா கீழாடை. அதனால தன்னுடைய மர்மஸ்தானத்தை மறைச்சுக்கிறதுக்கு 2 முனைகளை இப்படி பிடிச்சுக்கிடுவாங்களாம், கீழே விழுந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக. எவ்வளவு எளிமையா வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு 2 கீழாடை மேலாடை இருந்துச்சுன்னா மேலாடையை யாருக்காவது என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் அந்த திண்ணை தோழர்களுக்கு ஆடை என்பது ஒன்றே ஒன்றுதான். ஆனா இப்ப நம்மளுடைய ஆடை, நம்ம எவ்வளவுலாம் எப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு அதிசயமான விஷயம் சொல்லிட்டேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஹலீஃபா, அஹ்லுல் ஜன்னா, அதாவது சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்டாங்க உமர் ரலியல்லாஹு.
அதுவும் அவங்க ஒரு தெருவுல வந்தாங்கன்னா இன்னொரு தெருவுல யார் ஓடுவா? ஷைத்தான் விரண்டு ஓடிடுவான். ஏன் அப்படின்னா அந்த உமர் அலியன் அவர்களை பார்த்தா ஷைத்தானுக்கு அவ்வளவு பயம். இவரை வழிகெடுக்க முடியாது, ஈமான்ல பயங்கரமான உறுதியான ஆளு, விட்டா நம்மளே அடிச்சு போட்டுருவாரு. அந்த மாதிரி என்ன செய்வான் ஷைத்தான்? அடுத்த தெருவுக்கு விரண்டு ஓடியே போயிருவான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் விடுங்க ஆயிஷா. சரியா? அப்ப அந்த உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க தெரியுமா? 10 வருஷம். எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. ஒரு ஹலீஃபானா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு நாட்டின் ஜனாதிபதி. இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய ட்ரெஸ் உடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய். ஒரு ஒரு கோட் போட்டிருப்பாரு. அதுல இருக்க பிரதமர்னு வச்சுக்கிறோமே, நம்ம மோடி சாருக்கு ட்ரெஸ் ஒரு மேல போடுற சட்டை மட்டும் 1.5 லட்சம் ரூபாய். அது இருக்கக்கூடிய அந்த லைன்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்தால் ஆனதான் என்னென்னமோ சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம ஹலீஃபாவுக்கு வாங்க, உமர் அலியன் அவர்கள் 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. நம்ம காந்திஜி அவங்க எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, இந்த உலகம் சீர்பெட்டு நல்ல முறையில நல்லாட்சி அமையணும் அப்படின்னா உமரின் ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியும் கிடையாது. நம்ம காந்தியடிகள் சொன்னது. சுப்ஹானல்லாஹ். அப்படியான ஜனாதிபதி அவங்களுடைய ஆடையில இருக்கக்கூடிய ஒட்டு, எத்தனை ஒட்டு போட்டிருப்பாங்க தெரியுமா? 20ற்கும் மேற்பட்ட ஒட்டுகள். ஒட்டுனா புரியுதா? கிழிஞ்சத தச்சு தச்சு என்ன செஞ்சிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, கூட இருக்கக்கூடிய பணியாட்கள் சொல்லுவாங்க, எங்க ஜனாதிபதியுடைய ட்ரெஸ்ஸ ஏலத்துக்கு விட்டோம்னா 4 திர்ஹத்துக்கு கூட யாரும் வாங்க மாட்டாங்க. இப்ப பிரதமர் மோடியுடைய நம்ம மேல் சட்டை ஏலத்துக்கு விட்டோம்னு நினைச்சுக்கோ, பல்லாயிரம் ஆயிரக்கணக்கில் என்ன செய்யும், அது ஏலத்துக்கு போகும். நம்ம ஹலிஃபாவுடைய சட்டையுடைய மதிப்பு என்னவா? 4 திர்ஹத்துக்கு கூட போகாது. அவர்களுடைய ஆடை அவ்வளவுதான். சஹாபாக்கள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பீரோல் ஃபுல்லா, அதாவது சின்ன பிள்ளைக்கு, அதாவது அண்ணனுக்கு ஒரு பீரோ, அக்காவுக்கு ஒரு பீரோ, தம்பிக்கு ஒரு பீரோ, அத்தாவுக்கு ஒரு பீரோ, அம்மாவுக்கு ஒரு, எல்லாம் அடுத்தடுத்த ரேக்ல எவ்வளவு வச்சிருக்கோம் நம்ம ட்ரெஸ், யோசிச்சு பாருங்க. அந்த சஹாபாக்கள்கிட்ட எண்ணீர்ல அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி போனா 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய சஹாபி, ரொம்ப பணக்காரங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா என்ன ஜும்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்களாம். ஜும்மாக்குன்னா என்ன, ரொம்ப பெருசு, ரொம்ப நீட்டா ஒரு அளவா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ். அப்புறம் பெருநாளுக்கு மத்த நாமெல்லாம் என்ன, பக்கத்து வீட்டுக்கு மேரேஜ் நடந்தாலும் நம்ம என்ன செய்வோம், புது ட்ரெஸ் எடுத்து போடுவோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆடைகள்லாம் ரொம்ப உயரகமா மாறிடுச்சு. இப்ப அவ்வளவு எளிமையா அந்த அவங்களுடைய ஆடை இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறக்கும் போது என்ன ஆடை போட்டிருந்தாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அவங்களுடைய ஆடை ரொம்ப கடினமான மேலாடை ஒண்ணு, கீழாடை ஒண்ணு, அவ்வளவுதான் அவங்களுடைய ஆடை இருந்துச்சு இறக்கும் போது. வீட்டுல எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய அன்பளிப்புகள் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து ஆடைகளை ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, போட்டுட்டு வருவாங்க. யாராவது பிடிச்சிருக்கே, நல்லா இருக்கு அல்லாஹ்வுடைய தூதரை, இதை கொடுங்களேன் அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்க, போய் வீட்டுல போய் பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு புது ட்ரெஸ் வந்து கேட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாம அப்படி செய்வோமா? யாராவது ஒரு யாசகம் கேட்டு ஏதாவது ட்ரெஸ் கொடுங்களேன் அப்படின்னு வந்து கேட்டா, எது பழசோ, எது நமக்கு சேராதோ, எது கொஞ்சம் கிழிஞ்சதா நஞ்சு போனதா ரொம்ப வருஷமா அப்படியே தூங்குதோ, அதை எடுத்து என்ன செய்வோம், அதை தூக்கி கொடுப்போம். அவ்வளவுதான் நம்மளுடைய ஈமான். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஆடையிலையும் எளிமை. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ கத்துக்கிறோம் பிள்ளைங்களா. வீட்டுல ரொம்ப அடம்பிடிக்காதீங்க, அது வேணும் இது வேணும், எனக்கு ட்ரெஸ் இவ்வளவு, இந்த ட்ரெஸ் தான் வேணும், இவ்வளவு காஸ்ட்லியா வேணும், அவங்கெல்லாம் அப்படி போட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி போட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போட்டாங்க, சஹாபாக்கள் எப்படி போட்டிருந்தாங்க, அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பக்கத்துல உள்ளவங்களை தான் நம்ம என்ன செய்யறது, பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஆடை இல்லை, இன்ஷா அல்லாஹ் எளிமையோடு இருக்கிறத வச்சு போதுமாக்கி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னாடி உணவு, அவர்களுடைய உணவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாமெல்லாம் காலையில டிஃபன், மதிய லஞ்சு, நைட்டு டின்னர், காலையில வேற ஏதாவது, நைட்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு சோறு இருந்தாலே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது சப்பாத்தி, நாஸ்டா வகைதான் வேணும். ஒண்ணு சப்பாத்தி இருக்கணும், பூரி இருக்கணும், தோசை, இட்லி, அதுக்கு சட்னி ஒண்ணுல 2 வகையா இருக்கணும். கலர் கலரா, ஒரு ஆரஞ்சு கலர் வேணும், வெள்ளை கலர் வேணும், என்ன அதுக்கப்புறம் சாம்பார் வேணும். இது எல்லாமே தொட்டுக்க எல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அந்த காலத்துல அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், பிரத்யேகமான உணவு கோதுமை மாவு. அதுவும் அந்த கோதுமை மாவுல அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில வயிறு நிரம்பி சாப்பிட்ட சரித்திரமே இல்லையா. சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. நம்மெல்லாம்
அவ்வளவு வயிறு நிரம்பினாலும் பிடிச்சிருந்தா இன்னொன்னு அப்படியே உள்ள போகும். இன்னொரு தோசையோ இன்னொரு ஒரு சப்பாத்தி என்ன செய்யும், அதுக்கு சைடு சரியான ஒரு குருமாவா இல்ல ஏதாவது சிக்கன் கிரேவிலாம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அப்படியே கணக்கு இல்லாம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில அந்த ஒரு சில ரிவாயத்துல வருது, என்ன செய்வாங்கன்னா கோதுமையில தொளி கோதுமை பார்த்திருக்கீங்களா, அதுல மூடாக்கு இருக்கும். ரதீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனோ. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொளி கோதுமையை என்ன செய்வாங்கன்னா அத கொஞ்சம் திருகையில திருக்கி அதுல சலிக்கக்கூடிய சல்லடை கூட அவங்களுடைய வீட்டுல இருக்காதான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா அப்படி அந்த ஒரு பாத்திரத்துல வச்சு ஊதுவாங்க. ஊதும் போது சில உம்மிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த தொளி ஃபுல்லா பறக்கும். அதை எடுத்து திருகையில எடுத்து திரிச்சு அதைத்தான் கோதுமை ரொட்டியாக சுட்டு சாப்பிடுவாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான ரொட்டி சாப்பிட்டதே கிடையாது. நாம சாப்பிடுறோம்ல இப்ப சப்பாத்தி, அதுதான் மென்மையான ரொட்டி. அந்த தொலியோட செஞ்ச அந்த சப்பாத்தியை நீங்களாம் நம்மளால பார்க்க கூட முடியாது. அவ்வளவு தடிமனா சாப்பிடுறதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில அந்த ரொட்டியெல்லாம் பங்கு வைப்பாங்க. அவ்வளவு தொலியோட சேர்ந்த அந்த இதுல. அதனால அவ்வளவு அந்த உணவு பழக்கங்கள் இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல 3 நாள் தொடர்ந்து அடுப்பெரியாம இருந்திருக்கு. அடுப்பெரியாமனா என்ன அர்த்தம்? சமைக்கவே இல்லை, சமையல் இல்லை, உணவு கிடையாது, வெறும் தண்ணி, பேரித்தம்பழம், பால் இதை குடிச்சே வாழ்ந்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அவர்களுடைய உணவு பழக்கம் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. பசியின் காரணமா நான் என்ன செஞ்சேன்னா என்னுடைய தரையில வச்சு தேய்ச்சி அப்படியே குப்புற படுத்திருக்கிறாங்க. பசிச்சா என்ன செய்வோம், சில பேரு இப்படி குப்புற படுத்துருவோம் இல்லையா, அது மாதிரி படுத்திருக்காங்க. என்னால பசி தாங்க முடியல. மஸ்ஜித் நபவி அந்த பள்ளிவாசலுக்கு வெளியே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ரசூல்லா அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள இருந்து வர்றாங்க. அல்லாஹுடைய தூதருக்கு நான் சலாம் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சலாம் சொல்லிட்டு, அபூ ஹுரைரா அவர்களே என்ன ஆச்சு, உங்களுடைய முகம் வாடி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய தூதரை எனக்கு ரொம்ப பசியா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பால் ஒரு குவலையில இருந்துச்சு. அந்த பாலை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா அவர்களே நீங்க என்ன செய்யுங்க, அந்த அஸ்ஹாபு சுஃபா இருக்காங்கல்ல, நம்ம திண்ணை தோழர்கள், அந்த 70 பேரையும் கூட்டிட்டு வாங்க. இருக்கிறது ஒரு செம்பு பால். 70 பேரையும் போகும்போது அபூ ஹுரைரா யோசிக்கிறாரா, ஐயோ 70 பேர் இந்த பாலை எப்படி பங்கிட முடியும், நமக்கு கிடைக்காது போலயே, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு என்ன செய்யறாங்க, அஸ்ஹாபு சுஃபா கூட்டிட்டு வராங்க, திண்ணை தோழர்கள்லாம் கூட்டிட்டு வராங்க. 10 பேரா ஒரே அந்த சொஃப்ல உட்காந்து என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேரும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு குவளை பாலுல அப்படியே ஒவ்வொரு லைனா போய்கிட்டே இருக்குது. கடைசியில அபூ ஹுரைரா நினைக்கிறாராம், ஐயோ ஒவ்வொரு ஆளும் குடிக்கும் பொழுதே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நமக்கு கிடைக்காது, காலியாயிடும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஆர்வத்தோடு அந்த குவளையை எடுத்து வாங்கி நான் குடிச்சேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் குடிங்க அபூ ஹுரைரா அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் நான் குடிச்சேன். இன்னும் குடிங்க அபூ ஹுரைரா அப்படின்னு சொல்லி மீண்டும் நான் குடிச்சேன். நான் குடிச்சேன், வயிறு நிரம்ப குடிச்சிட்டேன். அல்லாஹுடைய தூதரை எனக்கு போதும், நான் நிறைய குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி குடிக்கிறார்கள் கடைசியாக. இது என்னன்னா முஅ்ஜிஸா, அல்லாஹுடைய தூதரின் கைப்பட்ட எந்த பொருளும் அற்புதம் நிறைந்தது. அதுக்காக நம்ம வீட்டுல ஒரு கிளாஸ் பால் வச்சு எல்லாரும் குடிச்சாலும் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு அற்புதங்கள்லாம் கிடையாது. அல்லாஹுடைய தூதருக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹு தாலா இப்படி ஒரு அழகான அற்புதத்தை கொடுக்க. இது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா, அபூ ஹுரைரா அந்த அளவிற்கு பசியின் காரணமாக தெருக்களில் உருண்டு புரளக்கூடிய நாட்களை கூட சஹாபாக்கள் கடந்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உடை, நம்மளுடைய ஆடையில, நம்மளுடைய இருப்பிடத்துல எளிமையோடு இருக்கணும். எது நமக்கு கிடைக்குதோ அதை போதும் என்ற மனதோட ஏத்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. எளிமையோட வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்.